போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. உன் அப்பன் இந்த நல்ல நாளில் உனக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்து இருக்கிறேன். இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்து இருக்கிறேன். என் தங்கமே, உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. அதை நீ யாருக்கும் சொல்லாமல் நீ மட்டும் கேள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இங்கு ஒருவருக்கு நல்ல செய்தி வந்துவிட்டால் என்றால் அருகில் இருப்பவருக்கு எல்லாம் பொறாமைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் அவர்களுக்கு அந்த செய்தியானது எப்பொழுதும் கெடுதலை செய்யக்கூடியதாக மாறிவிடுகிறது. எனவே என் செல்ல பிள்ளைக்கு வந்திருக்கும் நல்ல செய்தியை தனிமையில் கேட்கும் பொழுது அந்த செய்திக்கான நிம்மதியை நீ பெறுவாய். அப்படி இல்லை என்றால் அந்த நிம்மதியை உனக்கு தரவிடாமல் அங்கு உள்ளவர்கள் தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள். குழந்தையே, நீ சில நாளாக பல கஷ்டங்களில் இருந்து கொண்டு இருக்கிறாய். என் குழந்தையே, நீ வேலை இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறாய். என் குழந்தையை பொறுத்ததும் பொறுத்தாய். இன்னும் சில காலம்தான். நீ பொறுமையாக இருந்துவிட்டால் தாமதங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்ல தரமான விஷயங்களை கொண்டு வந்து உன் கண்முன் நிறுத்தும் என்பதை மறந்து விடாதே. வழிகள் தெரியாத பாதையில் மனவழிகளோடு வேதனைகளோடும் செல்லும் பொழுது உனக்கு என யாரும் இல்லை என்று நினைத்து நீ வருந்தாதே. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ முருகா என்று ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். எப்போதும் உன் அருகே இருப்பேன். நீ என்னை அழைக்கும் பொழுது நான் உன்னோடே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன். என் குழந்தையே, நீ மறந்து விடாதே. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. இன்பத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். என் பிள்ளையே, துன்பங்களை எல்லாம் துணிவோடு எதிர்த்து நின்று வெற்றியை காட்டு. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எத்தனை சோதனைகள் உன் வாழ்க்கையில் வந்த பொழுதிலும் என் பிள்ளை இதுவும் கடந்து போகும் என எல்லாத்தையும் நீ மறந்து போனாய். நீ அதை கடந்து வர தொடங்கி விட்டாய் அல்லவா? இது ஒன்று போதும். உன்னுடைய சிக்கல்கள் காலமெல்லாம் முடிந்து விட்டது. நீ எதிர்பாராத வாழ்க்கை வாழ்வதற்கு அடித்தளமாக அது அமைந்துவிடும். என் பிள்ளையே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள். யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே ஐயோ நமக்கு என்ன ஆயிற்று, நமக்கு நல்ல நேரம் இல்லையா என்று நீ என்ன நடக்கப் போகிறதோ என்று எல்லாம் என் பிள்ளை நீ கவலை கொள்ளாதே. எண்ணி கலங்கவும் விடாதே. என் தங்க பிள்ளையே, எப்போதும் நான் உன்னருகே இருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த தீங்கும் நான் நெருங்க விடமாட்டேன். என் தங்கமே, அதனை கண்டு கொள்ளாமல் நீ உன் அப்பன் என்னுடைய போக்கில் அதை விட்டுவிடு. நீ உன் வாழ்க்கையை கவனித்து தொடங்கு. ஏனென்றால் உன் நேரத்தை உணவுக்கு அவர்கள் எப்பொழுதும் இழக்கவே செய்கிறார்கள். அப்படி கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது உன்னுடைய நேரமானது உன்னை விட்டு விரைவில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதை உனக்கு நல்லதாக வெற்றியாக உள்ளதாகவும் நான் மாற்றி தருகிறேன். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை, உன்னுடைய ஆசை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். உன் அப்பன் நான் நிச்சயமாக எங்கும் உனக்கு நல்லதாகவே இருப்பேன். நல்லதை மட்டுமே செய்து தருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உனக்கு எது நல்லது எது கெட்டது உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். நீ வேண்டாம் என்று எண்ணிவிட்டால் அதை நான் உனக்கு தரவும் மாட்டேன். நீ வேண்டும் என்று கேட்டாலும் அதை நான் உனக்கு அது சரியானதா, அது என் குழந்தைக்கு நிலைக்கக்கூடியதா, அது உனக்கு கஷ்டங்களை தரக்கூடியதா நன்மைகளை தரக்கூடியதா என்று நான் பலமுறை யோசனை செய்து அதன் பிறகே அதை நான் உன் கையில் ஒப்படைக்கிறேன். இரவு நேரங்கள் ஆகும் பொழுது அனைத்து உறவுகளும் இருக்கும், யாரும் இல்லாதது போன்று ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். என் தங்கமே, மன அழுத்தம் எப்பொழுதும் முன்னைத்தான் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அது அப்பன் ஒரு நாளும் மறக்க முடியாது. இந்த அப்பன் அன்பு மனது எப்பொழுதும் உன்னை மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கிறது. நீ கண் கலங்கி நிற்கும் பொழுது எனக்கு மிகவும் சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாய்.
உன்னோடு இருப்பவன் இந்த காவல் தெய்வம் என்பதை நீ மறந்துவிடாதே. நான் உனக்காக எப்பொழுதும் காவலாக இருந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு நண்பனாக, ஒரு குடும்ப உறுப்பினராகவும் உன் கூட இருந்து கொண்டே இருக்கிறேன். உன் தாயாக, தந்தையாக உன்னை நான் வழிநடத்தி கொண்டே இருக்கிறேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ தனியாக போராடி கொண்டு இருக்கிறாய் அல்லவா? உனக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்கிறது என்றால் நான் சொல்வதை கேட்டு அதை நீ திருத்திக்கொள். நீ தனியாக போராடி கொண்டிருப்பதை உனக்கு கிடைத்த முதல் வெற்றிதான். எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒரு முறை இந்த அப்பனை நீ அழைத்தால் போதுமல்லவா? நான் எப்படி எதிரிகளை தும்சம் செய்கிறேன் என்று அது உன் கண்முன்னே நடந்து தீரும். உன்னை மீட்டு எடுத்து நான் எப்பொழுதும் என் இரு கைகளில் நான் உன்னை பற்றி கொள்வேன். எப்பொழுதும் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுத்து நீ என்னோடு எப்பொழுதும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குமாறு நான் உன்னை அருளச் செய்வேன். ஒரு நிரந்தரமான மன நிம்மதி அடைவேன். என் பிள்ளையே, மனதில் கோபம் வந்துவிட்டது என்றால் அந்த நேரத்தில் பேசுகின்ற வார்த்தை அதிக கவனம் வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது நீ பேசும் வார்த்தைகள் உனக்கு தவறுதலான வார்த்தைகளாகவே தோன்றும். உனக்கு நல்ல செய்தி கூட அப்பொழுது கெட்ட செய்தியாக மாறும். எனவே கோபம் வரும்பொழுது உன்னுடைய வாயை நீ அடக்கி வைத்து கொள்ள வேண்டும். நீ அதை பூட்டு போட்டு வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன் வாயே உனக்கு வினையாக வந்து முடிந்துவிடும். எப்பொழுதும் பகல் இரவு மாறி மாறி வரும். உன்னை குறை சொல்கிறார்கள். யாருமே இங்கு உத்தமர்கள் இல்லை. அதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு உனக்கே விடை கிடைத்தது கிடையாது. ஆனால் அந்த கேள்விகள் மூலமாக உனக்கு நிறைய அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த அனுபவங்களை கொண்டு உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு. உன்னோடு குறை கூறுபவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ என்று நீ எண்ணாதே. அவர்களுடைய போக்கில் விட்டுவிடு. நீ எப்பொழுதும் உன் மனதுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கூறும் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளே ஆகும். வாழ்க்கை முன்பை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பெறுவதற்காக பல விஷயங்களை நீ விலக்கியவே வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது உனக்கு நல்ல முடிவாக அமையும். நீ இப்பொழுதே நல்லவற்றை வேண்டும் என்று நினைத்து பின் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் உன் அப்பனுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வாய். அதனால் என் கஷ்டம் உனக்கும் கஷ்டம் அல்லவா? உன் கஷ்டம் என்னுடைய கஷ்டம் அல்லவா? நீ நன்றாக இருந்தால்தான் என் மனம் மகிழ்ச்சியடையும். நீ அழுது கொண்டே இருக்கும் பொழுது என்னை கஷ்டப்படுத்துவாய் அல்லவா? நீ இப்பொழுது நான் கூறுவதை உன் செவிகளால் நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு எப்பொழுதும் உன் மனதை திகழ்ச்சியாக வைத்து கொண்டு எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியை பெற்றுக்கொள். எப்பொழுதும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் வாழ்க்கை இப்படி ஆயிற்றே என்று நீ வருத்தப்படாதே. ஏனென்றால் இது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணமாகும். உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் இந்த அப்பன் ஒரு முடிவை எடுத்துவிட்டேன். உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றுதான் இப்பொழுது உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்திருந்தேன். உன் கஷ்டத்தை எல்லாத்தையும் இப்பொழுது தீர்த்து கொண்டு அதற்கான பலனை கொடுக்கப் போகிறேன். ஏனென்றால் பல கஷ்டங்களில் இருந்து உன்னை யார் ஒருவர் பல கஷ்டத்தை தாங்கி அதிலிருந்து மீண்டு வருகிறார்களோ அவர்களே நல்ல விஷயத்தை பெற்று அதை நல்லபடியாக வாழும் வாழ்க்கையை பெற்றவர்கள். ஏனென்றால் நீ கஷ்டப்படும் பொழுதும் முன்னேறி வரும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் பொழுது நீ எப்பொழுதும் அதை சரியாக செய்து விடுவாய். அதே உனக்கு அந்த அனுபவம் என்று ஒன்று இல்லை என்றால் உன் வாழ்க்கையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று உனக்கே தெரியாமல் போய்விடும். எனவே அதற்காகவே இந்த அப்பன் உனக்கான சில துன்பங்களை உனக்கு இத்தனை நாளாக கொடுத்திருந்தேன். இனிமேல் உன் அப்பன் எப்பொழுதும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். என் ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றென்றைக்கும் உண்டு. மன கவலை இல்லாமல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. உன் கஷ்டத்தை தீர்க்க நான் வந்து விட்டேன். ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.